நம்புறேன். ஓகே. ஸோ உங்களுடைய படங்கள் பார்க்கும்போது வரலாறு சார்ந்து இருக்கு. வரலாற்று படங்களாவும் இருக்கு. மேதகுவா இருக்கட்டும், அதே மாரி நீங்க பண்ண இப்ப ரீசென்ட்டா வந்து ஆர்ட்டியா இருக்கட்டும், இப்ப சல்லியர்களா இருக்கட்டும். இந்த வழிகள தான் நான் சொல்லணும். இத தான் நான் பேசணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கா? எதுவும் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஏதாவது நிறைஞ்சு இருக்குதா? ஆமா, உண்மையாலுமே. ஏன்னா இப்போ நீங்க நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் போனாலும் சரி, எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் போனாலும் சரி, ம். இல்ல ரொம்ப பெரிய தகவல் போனாலும் சரி, நீங்க அங்க போய் வந்து தமிழன் வரலாறு, ம். மூவிஸ் பேஸ்ட் ஆன் தமிழ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு அடிச்சீங்கன்னா எதுவுமே வராது. ம். அப்படி ம். இங்க தமிழன் வரலாறுன்னு சொல்லி எடுக்கப்பட்ட பொன்னியின் செல்வன்கள், ம். அது அதான் நான் அது கேட்கலான்னு பார்த்தேன். அது ஓகே. அது தமிழன் வரலாறே கிடையாது. பின்ன? அது 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 ஒரு புனைவு கதை. இப்ப நம்ம போடுறோம்ல, இதுல நம்ம அ இப்போ ஒரு இப்போ நியூஸ் ஒரு போட்டா படம் சித்தரிக்கப்பட்டது. போடும்போது சித் டிஸ்க்ளைமர் போடுறோம்ல. ஆ. இக்கதையில் வரும் கதாபாத்திரம் யாவும் கதாபாத்திரங்கள் கற்பனையே. யாவும் யார் கற்பனையேன்னு. மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. அது வந்து அந்த புத்தகத்துக்கு முன்னாடி போடணும். அப்படியா? ஆமா. அந்த ஓகே. இதுல வந்து பொன்னியின் செல்வனோட இதுல வந்து முதல் பக்கத்துல அத போடணும்.